Aerobics. It's time to begin. I'm counting in 5, 6, 7. முகேஷ் அர்ஜுன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துகிறோம். சிலம்பம் பயிற்சியாளர் திரு பரணிசார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் பள்ளி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக சிலம்பம் பயிற்சி அளித்து வரும் பயிற்சியாளர் திரு பரணிசார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவனுக்கு பள்ளியின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. திரு அழகேசன் சார் அவர்களை அன்னார் அவர்களுக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் ஸ்டேஜுக்கு ரொம்ப தூரம். ஏன்னா நான் என் சகோதரர் ஐயப்பன் மாதிரி கிடையாது. இருந்தாலும் இந்த பள்ளியை பற்றி சொல்லி ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சம்பத் சார், எல்லாரும் கேட்டால் தான் கொடுப்பாங்க, கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா எங்கள் தொழிலதிபர் சம்பத் சார் அவர்கள் தான். இந்த பள்ளி இன்னைக்கு நான் 2014 வர்றப்போ எப்படி இருந்துச்சோ அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷனில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் சம்பத் சார், அவரோட டீம் இருக்கு. அது யாருங்கிற அவங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த வருகை பிறந்துள்ள மெஜிஸ்ட்ரேட் எங்கள் யங்ஸ்டர் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் பேசுனதை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி மேஜர் முகுந்த் எப்படியோ அதே மாதிரி ரீசெண்டாக மேஜர் முகுந்த் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு எங்கள் மேஜர் நாராயணன் சார் வந்திருக்காரு. அதற்கு அடுத்து பள்ளியின் யேசுதாஸ், அண்ணன் யேசுதாஸ் அவருடைய நெருங்கிய நம்ம சகோதரர் இருக்காரு. அழகேசன் சாரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ரோல் மாடலாக வேற யாரையுமே எடுக்க வேண்டாம். என்னால் விளையாட்டையே விளையாண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அவர் அப்பாயின்மெண்ட் ஆனவர், கஸ்டம்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆனவர். அவருடைய கேமை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு விளையாடக்கூடியவர். விளையாண்டு இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷனில் IRS ரிட்டையர்ட் ஆனார். நான் எது கேட்டாலும் ஸ்பான்சர் கொடுக்கக்கூடியவர். இந்த பள்ளிக்காக நிறைய செய்திருக்கிறார். அடுத்ததாக தலைமை ஆசிரியர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நானும் அவரும் குரம்பேட்டை பள்ளி, நான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் குரம்பேட்டை பள்ளி தான். நான் பார்த்தது 2 பள்ளி தான். ஒன்று குரம்பேட்டை, எல்லாரும் நிறைய பள்ளி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் பார்த்தது 2 பள்ளி தான். ஒன்று குரம்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, 2வது நேரு ஸ்கூல். இதில் என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே நம்பர் 1 ஸ்கூல் எதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்ல மாட்டாங்க, நேரு ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் குரம்பேட்டை சொல்ல மாட்டாங்க, போர்டிங் ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. இந்த பள்ளியில் படித்த தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளியால் பெருமை அடைந்தார்கள். இன்று இந்த பள்ளி தலைமை ஆசிரியரால் பெருமை அடைகிறது. கண்டிப்பாக சொல்வேன். ஏனென்றால் அவர்கள் அகாடமிக் டீச்சர்ஸாக இருக்கும்போது தான் குளம்பேட்டை பள்ளியில் நான் பார்த்துருக்கிறேன். சின்சியர் டீச்சர் அப்படி ஒரு இதை பார்க்க முடியாது. நான் கிரவுண்டில் நிற்கும் போதே அவங்க பார்ப்பேன், நான் கிராஸ் பண்ணி போவாங்க. நான் வணக்கம் மேடம், அவங்க வணக்கம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் கொடுத்தவர்கள் தற்பொழுது தலைமை ஆசிரியர் ரிசல்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த பள்ளியில் ஜட்ஜை உருவாக்கியதும் இந்த பள்ளி தான், அரசியல் பொறுப்பாளரை உருவாக்கியதும் இந்த பள்ளி தான், அதே மாதிரி மேஜரை உருவாக்கியதும் இந்த பள்ளி தான். தமிழ்நாட்டிலேயே ஒரு பள்ளியில் உயர்ந்த பதவியில் உள்ள அனைவரையும் ஒரு பள்ளி உருவாக்கி இருக்கிறது என்றால் அது நேரு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு அடுத்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை சொல்லியே ஆக வேண்டும். அதற்கு வேற எந்த எக்ஸாம்பிளும் இல்லை. 2014 இங்கே ஒரு எங்களது பள்ளி 52 விழுக்காடு தான் இருந்தது. 2014 தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன செஞ்சல் நம்ம 200 பேர் தான் இருக்காங்க பாருங்க, 52% தான். அதற்கு அனைத்து ஆசிரியர்களும், முக்கியமாக சொல்ல போனால் உடற்கல்வித்துறை, எந்த ஸ்கூலையும் உடற்கல்வித்துறை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இந்த பள்ளி உடற்கல்வித்துறைக்கு சப்போர்ட் பண்ணி 52% 92 விழுக்காடாக மாற்றியது இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தான். ஆனால் அதில் எல்லாருடைய பங்கு. இதுல வந்து செகண்ட் கிரேட் டீச்சரோ, BTO, BGO, ஏன் இவன் ஆயமாக கூட அதோட இந்த. ஏன்னால் அன்னைக்கு அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் வழங்கினோம், சாப்பாடு போட்டோம், சமைத்து போட்டோம். சாப்பாடு 8 மணி வரை அவர்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக் தான் எடுத்தோம். ஒரு 30 மாணவர்களை எடுத்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ஸ்பான்சர்
பேர் வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம். நந்தநல்லூர் பள்ளியில் அரசு பள்ளிக்கு செய்வது போல தமிழ்நாட்டில் எந்த பள்ளியும் செய்ய முடியாது. அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். கடைசியாக டிஃபனே வழங்கப்பட்டது. 8 மணி வரை படித்தான் பையன், 7:30 வரை. ஒவ்வொரு டீச்சர்ஸ் 8 மணிக்கு உழைத்தார்கள். அதனுடைய இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இது பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க தலைமை ஆசிரியர் அவர்கள். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பள்ளி போல சவால் விட்டு சொல்வேன் ஒன்னே ஒன்று, இங்கே உள்ள டீம் ஒர்க் மாதிரி எங்கேயுமே இருக்காது. எனக்கு இந்த பள்ளி மிகவும் சிறந்த பள்ளியாக நான் கருது. ஏன்னா இங்கே உள்ள 38 டீச்சர்ஸ் 40 பேர் இருக்காங்க. நான் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் சரி, எனக்கு இதுவரைக்கும் யாரும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக, இந்த டீம் இருக்கிற வரைக்கும் இந்த பள்ளியினுடைய இது எந்த வித இதுவும் இருக்காது. ரிசல்ட்டும் சரி எதுவும். ஆனால் மேக்சிமம் இந்த பள்ளியில இருந்து போறதுக்கு யாருமே யோசிப்பாங்க. நான் ரொம்ப யோசித்தேன். நிஜமாவே சொல்றேங்க, உயர் பதவிக்கு போகவே கூடாது. எல்லாமே வந்துடும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றது உயர் பதவிக்கு போறப்போதான். இங்க வேலை பார்த்த ஒரு திருப்தி. 22 வருடம் ஆசிரியர். ஆனால் ஆசிரியராக இருக்கிறப்ப என்னடா இதுன்னு நினைப்போம். ஆனால் இதை தாண்டி ஒரு உயர் பதவிக்கு போகும்போது தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் என்ன என்பது. அதனால் இங்கே உள்ள ஒவ்வொரு டீச்சரையும் நான் பேர் சொல்லி சொல்லலாம். அதனால் நேரம் கருதி இங்கே உள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்கள், முக்கியமாக உடற்கல்வித்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது முதலாக தான் ஐயப்பன். ஏன்னால் இந்த பள்ளியில் பிரேயருக்கு உயிர் கொடுத்தவர். அதற்கடுத்து இப்போ எனது சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களை சொல்ல வேண்டும். ஏன்னா NCCக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அதற்கு அடுத்து NSSஆ இருக்கட்டும், கணேசன் சார் இருந்தார், இப்போ இல்லை. ஸ்கவுட் இருந்தாங்க, பசுமைப்படை, JRC எல்லாருமே டீச்சர்ஸ், இன்சார்ஜ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் கொஞ்சம் உடனே அனுப்புங்க, மெடல் கொடுத்துடலாம். கூட்டிட்டு வாங்கம்மா பிள்ளைங்கள. அத்லெட்ஸ் போட்டியில் 6ஆம் வகுப்பை சேர்ந்த செழியன் 3rd place, மோனிஷ் 2nd place, அனீஷ் 1st place. பரிசுகளை வழங்க சிறப்பு விருந்தினர் ஐயா திரு மேஜர் VV நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மெடல் போடும்போது செகண்ட் சார். நடைபெற்ற 100 meters. Now, final 100 meters for 8th standard. இருங்க. அப்படியே one more. Okay. அதைத் தொடர்ந்து 100 meters 7th standard boys 3rd place. தள்ளி மூவ் பண்ணி பின்னால போய் வாட்ச் பண்ணு. ட்ராக்குள்ள வராத. வெளிய போற. பாருங்க ட்ராக் இந்த பக்கம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நிக்கிறான். அந்த தள்ளி போ சார். அந்த வானா சார். அந்த 9th standard 100 meters 3rd place அமித் பாஷா. பஸ் ட்ராக் விட்டுறா. தள்ளி வாங்க. மூவ் பண்ணி வா. பேக் 2nd place ஃபர்கத் கான். பண்ணு. சேர் குத்துக்காங்கல. உட்காரலாங்க. பேக் ப்ரோ. 1st place திவாகர். அடுத்து 10th standard 100 meters
சார் அப்படியே ப்ளீஸ் ஸ்டாண்ட் ப்ளீஸ் அப்படியே சார் வாங்க சார் வாங்க Third place, Prithivarajan. Second place, Arfat. Third place, track மாறாத Aiden Kumar. நேரவா ஒன் ட்ராக்ல ஓடிமா நேரவா ஒல்லிங்க கட் பண்ணாத நேரவா. இங்க வாசல்ல பாத்தீங்கன்னா சுவர் ஓவியம் சொல்லிட்டு பள்ளியின் வாசல்ல பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த ஓவியம் எப்படியோ அப்படியே இங்க உள்ள மாணவர்கள் வண்ணமாக இருந்தார்கள். ஒரே பாடல். நேரு பள்ளி விளையாட்டு போட்டி, நேரு பள்ளி விளையாட்டு போட்டி, நேரு பள்ளி விளையாட்டு போட்டி, போட்டா போட்டி போட்டு கொண்டு, போட்டா போட்டி போட்டு கொண்டு, கொண்டாட்டமாய் கொண்டாடும் போட்டி, கொண்டாட்டமாய் கொண்டாடும் போட்டி, ஆனந்தமாக ஆடி பாடி, ஆனந்தமாக ஆடி பாடி, ஓடி ஆடி விளையாடும் போட்டி, ஓடி ஆடி விளையாடும் போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, படிக்கும் பள்ளிக்கு பேரும் பெருமை, படிக்கும் பள்ளிக்கு பேரும் பெருமை, சேர்த்திடும் போட்டி விளையாட்டு போட்டி, சேர்த்திடும் போட்டி விளையாட்டு போட்டி, உடலுக்கு உறுதி, உடலுக்கு உறுதி, உடலுக்கு உறுதி, உடலுக்கு உறுதி, ஒழுக்கத்தோடு ஒழுக்கமாக, ஒழுக்கத்தோடு ஒழுக்கமாக, வாழ்ந்திட வழி காட்டும் போட்டி, வாழ்ந்திட வழி காட்டிடும் போட்டி, விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, விருப்பத்தோடு விருப்பமாக, விருப்பத்தோடு விருப்பமாக, விரும்பும் போட்டி, விளையாட்டு போட்டி, விரும்பும் போட்டி, விளையாட்டு போட்டி.